சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 22 உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இந்த வசனத்தினுடைய முன்பகுதி ஊழியக்காரன் ஆண்டவர் அவங்களுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை நம்பி செய்கிறது தான் ஊழியம். கர்த்தருக்காக செய்கிறது ஊழியம். அவரை நம்பி செய்வது ஊழியம். அடுத்து சொல்றாரு, அதை கண்டினியூ பண்றாரு, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஏன் இந்த ரெண்டையும் சங்கீதக்காரன் ஒன்றிணைத்து இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அன்றைக்கு அவங்களுக்கு எல்லாமே கர்த்தர் தான் அவங்களுடைய சுதந்திரமாக இருந்தார். ஆகவே தான் அங்கே முதல்ல சொல்றார், கர்த்தர் தமது ஊழியக்காரருடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார் என்று சொல்லிட்டு அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சொன்னார். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவங்கள ஒருத்தர் மேலையும் குற்றம் சுமராது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. இன்னைக்கு கூட நம்முடைய நம்பிக்கை எதுவா இருக்கிறது? வேதத்துல கர்த்தரை நம்புகிறவங்களை பத்தி நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ என்றைக்கு அசையாமல் இருக்கிற சியோன் பருவத்தை போல இருப்பான். கர்த்தரை நம்பு ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகளை அவர் ஒருபோதும் கைவிடுறது கிடையாது. இப்படி நிறைய காரியங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புவோம் என்று சொன்னால் நம் மீது குற்றம் சுமராது. வேதத்துல இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் 28:21 வாசி பார்த்தீங்கன்னா, தன் இருதயத்தை நம்புகிறவனும் உண்டு. ஆண்டுடைய வசனம் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நீதிமொழிகள் 11:28 வாசி பார்த்தீங்கன்னா, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஐஸ்வர்யம் தன்னுடைய நம்பிக்கையா இருக்கும். ஐஸ்வர்யம் இருந்தால் எல்லா இடத்துலையும் தப்பிச்சிடலாம், பணம் இருந்தால் போதும் எல்லா இடத்துலையும் பாஞ்சிடும், எல்லா இடத்துலையும் நம்ம சரி பண்ணிடலாம், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம், பணம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று சொல்லி. அதே போல் நீங்கள் சங்கீதம் 135:18 கூட நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், விக்கிரகத்தை நம்புகிறவர்கள் இருக்கலாம். தனக்குன்னு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த விக்கிரகத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அதில் சொல்றாரு, அவைகள் எப்படியோ அப்படித்தான் அவர்களும் இருப்பார்கள். எப்படி அவங்க நம்பிக்கை எது மேலே வச்சிருக்காங்களோ அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி. அதே போல வேதாகமத்திலே வாசிக்கும் போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்றது, மனுஷ புயப்பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவர்கள் மேல் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் மேல குற்றம் சுமராது. ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இஸ்ரவேல்கிட்ட ஆண்டவர் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டோம்னு சொன்னா நாம் செய்த குற்றங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறபடினாலே அவரை நம்பி வருகிறவர்களுக்கு அந்த பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். மற்ற எந்த விதத்திலையும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. அப்படின்னு அர்த்தம்னா, ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார்,
பாவியை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்துக்குள்ள வந்தார். பாவியை ரட்சிக்க இந்த உலகத்துக்குள்ள வந்தவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்ததுனால தான் இந்த வசனத்துல மிக தெளிவாக சங்கீதக்காரன் முன்னாடியே அதை எழுதி வைக்கிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஏனால் அவரே அவருடைய நம்பிக்கையா, அவரே அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கும்போது பாவத்தின் கரைகளை, பாவத்தின் வல்லமையை, பாவத்தின் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலே அவர்கள் செய்த பாவத்திற்கான அந்த தண்டனை அவர்கள் மேல் வராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இவனமாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இவனமாக அவர் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா 33ஆம் வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் என்று சொல்லி, தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவர் யார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது தேவனை நம்புகிற பிள்ளைகள் அவர்களுடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற நம்பிக்கையை பூரணமாய் வைத்திருக்கிறவர்கள், அந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவங்க மேல குற்றம் சுமறுவதில்லை. ஏன்னு சொன்னா இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார் என்று நம்பும் போதே அவன் பரிசுத்தம் அடைகிறான், அவன் பாவ மன்னிப்பை பெறுகிறான். பாவ மன்னிப்பை அவன் பெறுகிறதுனால அவன் மேல குற்றம் சுமராதுன்னா அவன் பரிசுத்தவனாய் மாறிவிடுகிறான். ஆகவே அவன் செய்த பாவத்திற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதை அவன் விசுவாசித்து பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது அவன் மேல் அவன் கடந்த காலங்களிலே செய்த பாவத்தினுடைய வல்லமை, அந்த பாவத்தினுடைய தண்டனை அவனை மேற்கொள்வதில்லை, அவன் மேல குற்றம் சாட்டப்படுவது இல்லை. ஆகவேதான் அப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் என்று வரும். அந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசித்து நம்பி அவர் சமூகத்திலே பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பின ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஏனென்றால் அவர்கள் அவருடைய நாமத்தை நம்பினபடியினால, இயேசு என்கிற நாமம் பாவத்தை போக்கி அவர்களை பரிசுத்தமாக்குகிற நாமம். அந்த நாமத்தின் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை அவர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தாமல் அவர்களை நீதிமான்களாக மாற்றி அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகவே அவனுடைய வசனம் சொல்லுகிறபடி அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் வராது. இப்பொழுது நம்ம பார்த்த அந்த அநேக காரியங்கள், இருதயத்தை நம்புறது அல்லது ஐஸ்வர்யத்தை நம்புவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றாது, அவனை குற்றவாளியாய் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவனை தப்புவிக்காது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்புகிறவன், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் மேலே எந்த ஒரு குற்றமும் சுமராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நித்திய காலமாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்தவனாக பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசுவோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட என்றென்றும் வாழும்படியாக அனுகிரகம் பெற்றுக்கொள்வான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. இன்றைக்கும் கூட அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேராயிருந்தாலும் சரி, அத்தனை பேர் மேலையும் ஆண்டவருடைய பிரசனம், அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பு உண்டாகி நீங்கள் குற்றமில்லாதவர்களாக, நீங்கள் கண்டிக்கப்படாதவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே உங்கள் ஆவியாத்மா சரீரம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, கண்டிக்கப்படாதபடிக்கு நீங்கள் அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவதாக காணப்படுவோம். ஆகவே கர்த்தரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம்